வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர் சீரீஸோட தேர்ட் வீடியோவில் இருக்கோம். ஆல்ரெடி ஜூலை டு ஜனவரி டைம்லைனில் 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அப்பாயின்ட்மெண்ட்ஸு, முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதே மாதிரி இன்னொன்று அவார்ட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஃபார் தி பாஸ்ட் 6 months. கடந்த 6 மாதங்களுக்கான கரண்ட் அஃபேரில், அதாவது ஜூலை டு ஜனவரி டைம்லைனில் இது ரெண்டையும் பார்த்துட்டோம். ஸோ இது நம்மளுடைய 3வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமிட்டிஸு, சப்மிட்ஸ், கான்ஃபரன்சஸ், அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 நியூஸ் கிட்ட நம்மகிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கணும். நான் போன வீடியோவில் சொன்னது தான், வீடியோவோட லென்த் வந்து லாங்காக இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டா தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பழைய 2 வீடியோ அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸோட PDF கண்டென்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா இம்பார்ட்டண்ட்டான கமிட்டிஸ், அதாவது நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ரெண்டுமே தான். நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த எல்லா கமிட்டிஸு, சப்மிட்டு, அக்ரிமெண்ட்ஸ், அதாவது MOUஸு, அது மாதிரி அது போக கான்ஃபரன்சஸ், அதாவது முக்கியமான கான்ஃபரன்சஸ் நடந்துருந்துச்சுன்னா அந்த கான்ஃபரன்சஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேகமாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சால் நோட்ஸ் எழுதி படிங்க, அப்படி இல்லைன்னா இந்த PDFலேயே எழுதி வச்சு படிங்க. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் வித் MS சாஹூ கமிட்டி. ரைட், அகைன் நான் இங்கே வந்து முக்கியமானது, முக்கியம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல விரும்பலை. இது ஒரு ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இதெல்லாம் நான் சொல்கிறேனோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையாவது ஞாபகத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ MS சாஹூ கமிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னென்னா NPS. ஸோ NPS அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அல்லது நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து UPS அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 2 பென்ஷன் ஸ்கீம் இப்போ லைவாக இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து NPS, இன்னொன்று வந்து UPS. ரைட்டா? இப்போ இந்த NPSல செட்டில்மெண்ட்ஸை ப்ராப்பராக பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குறதுக்கான ஒரு கமிட்டி தான் இந்த MS சாஹூ கமிட்டி. ஸோ MS சாஹூ கமிட்டினா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது NPS. ஸோ இது ஒரு 15 மெம்பர் கமிட்டி. ஓகேவா? இதை யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா PFRDA அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் NPSோட ரெகுலேட்டர். NPSஐ ரெகுலேட் பண்ணுறது PFRDA தான். ஓகேவா? இந்த PFRDA தான் இந்த MS சாஹூ கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. NPS சம்பந்தமான குறைகளை தீர்ப்பதற்காகவும் அதில் செட்டில்மெண்ட்ஸை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும். ஓகேவா? ஸோ PFRDA தான் NPSோட ஒரு 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 ரெகுலேட்டர் மாதிரி. ஸோ அவங்க தான் இந்த கமிட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே ரன் ஆகுது. ஓகேவா? ஸோ MS ஆகுனா NPS ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ கரண்ட் இயரில் 2025-26 ஒரு 3 முக்கியமான கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பர்த் அனிவர்சரிஸை நடத்துறதுக்காக ஒரு 3 முக்கியமான பர்சனாலிட்டிஸோட பர்த் அனிவர்சரிஸை நடத்துறதுக்காக 3 முக்கியமான கமிட்டி, ஹை லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 முக்கியமான கமிட்டி யார் யாரோட பர்த்டேக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் 150th பர்த் அனிவர்சரி, தென் பிர்சா முண்டா அகைன் 150th பர்த் அனிவர்சரி, அட்டல் பிஹாரி வாஜ்பாய் 100th பர்த் அனிவர்சரி. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேரோட பர்த் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 3 டிஃப்ரெண்ட் ஹை லெவல் கமிட்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கமிட்டி, இதோட சேர்மன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான். இந்த 3 கமிட்டியோட சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். இந்த கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ண மினிஸ்ட்ரி எது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்துறை அமைச்சகம் தான் இதை கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் மெம்பர்ஸாக நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸு, ஸ்டேட்ஸோட மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த 3 கமிட்டியோட சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஓகேவா? இந்த கமிட்டி வந்து ஆகஸ்ட் மாதம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 முக்கியமான பர்த் அனிவர்சரிஸை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்த நியூஸ், 21 மெம்பர் நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி, NDA, நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஃபார் கார்பன் எமிஷன் ட்ரேடிங். ஸோ கார்பன் எமிஷன் ட்ரேடிங் தொடர்பான இந்தியாவின் ஒரு முக்கியமான அமைப்பான இந்த NDAவுக்கு 21 மெம்பர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த குழுவினுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோட செக்ரட்டரி, அதாவது சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இருக்கும் இல்லையா, அதனுடைய செயலாளர் தான் இந்த கமிட்டியோடைய தலைவராக இருப்பார். இது போக 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்றது இங்கே தெரிஞ்சிருச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ரைட்? சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஓகேவா? ரைட். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன? இம்ப்ளிமெண்ட் அண்ட் ரெகுலேட் தி இந்தியாஸ் கார்பன் எமிஷன்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம்.
ரைட். இந்தியாவில் கார்பன் அதிகமாக எமிஷன் ஆகிறத குறைச்சு அதில் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வரதுக்காக, ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்குன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஆர்டிகல் 6 கீழே அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாரிஸ் அக்ரிமெண்ட்னா எனக்கு என்ன தெரியணும்? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒன்று தெரியும், என்விரான்மெண்ட் சம்மந்தமாக உலக அளவில் ஒரு மீட்டிங்கை ஐநா சபை நடத்தும், ரைட்டா? அதில் பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது COP, கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 21 எப்போ நடந்ததுன்னா 2015 நடந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். கோஆப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் COP 21 அப்படிங்கிறதோட இன்னொரு பேர் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். இது 2015 பாரிஸ் பிரான்ஸில் நடந்த ஒரு கூட்டத்தினுடைய ஃபைனல் அக்ரிமெண்ட் தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, புவியினுடைய வெப்பத்தை, ஓகேவா, டெம்பரேச்சரை என்ன பண்ணணும் அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைக்கணும், ஓகேவா. மினிமம் 2 டிகிரி செல்சியஸ் கீழேயாவது கொண்டு போகணும் அந்த வெப்பத்தை. புவி இப்போ வந்து வெப்பமடையுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, புவி வெப்பமடைமாதல் அப்படி சொல்றோம்ல, கிளைமேட் சேஞ்சு, பூமி வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே குறைக்கணும். அந்த வெப்பத்துக்கு முக்கியமான காரணம் கார்பன் எமிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்காக இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே போனாதான் பூமி வந்து இப்போ இருக்கிற மாதிரி கண்டினியூ ஆகும். இல்லைன்னா வெப்பம் அதிகமாகும் போது நீர்நிலைகள்லாம் வற்றி போகிறது அல்லது அன்வான்டான கிளைமேட் ஆக்ஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 21 மெம்பர் நேஷனல் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ஃபார் கார்பன் எமிஷன் ட்ரேடிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, ரைட். ஸோ இதனுடைய சேர்பர்சன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டோட செக்ரட்டரி. அதே மாதிரி ஸ்டியரிங் கமிட்டி மீட்டிங் ஆஃப் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை இந்தியா லான்ச் பண்ணுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான விலங்குகளை பாதுகாப்பதற்காக இப்போ ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டு, ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் ஏசியாட்டிக் லைன், இப்படிலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக, ஓகேவா. அதில் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், ஓகேவா. இது துவங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1992. ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1992. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு ப்ராஜெக்ட் டைகர் பற்றின டேட் தெரிஞ்சுன்னா, டைகர் எப்போ துவக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, ஓகேவா. ஸோ 1992 தான் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் துவக்குறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோட 21வது மீட்டிங் இப்போ நடந்திருக்கு, ஓகேவா. அந்த மீட்டிங்கை யார் சேர் பண்ணியிருக்கா அப்படின்னா பூபேந்தர் யாதவ். ஸோ இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சோட மினிஸ்டர். நம்ம இங்கே பார்த்தோம்ல, செக்ரட்டரி இங்கே இருக்காரு, மினிஸ்டர் பக்கத்திலே வச்சிருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டோட 21வது கூட்டத்தின் தலைவர் யாருன்னா பூபேந்தர் யாதவ். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமியில் தான் இது நடந்திருக்கு. இதில் வெவ்வேறு துறைகளை தேர்ந்த எல்லாருமே அதில் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ குறிப்பாக இந்தியன் ரயில்வேஸு, நேஷனல் ஹைவேஸ்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் ரயில்வே டிராக்ஸை யானைகள் கடக்கும் போதோ அல்லது தேசிய நெடுஞ்சாலைகள் யானைகள் கடக்கும் போதோ மனித விலங்கு மோதல் நடந்து விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட நோக்கமே. அதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸில் வந்து ப்ராஜெக்ட் பீனே ஒன்று இருக்கு, பி தேனி. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்டே இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் பி அப்படின்னா இப்போ ஒரு சென்சார்ஸ் மூலமா யானைகள் வர்றதை கவனிச்சாங்கன்னா தேனி மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ஸை அவங்க கிரியேட் பண்ணாங்க. யானைகள் வந்து தேனி சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த பக்கம் போகாது. ஸோ அப்போ அது யானைகள் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த சவுண்டை கொடுத்து யானைகள் வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை எல்லாருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான முடிவெடுக்கிறது தான் இந்த மீட்டிங். இந்த மீட்டிங்கோட 21வது மீட்டிங் உத்தரகாண்டில் நடந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எலிஃபென்ட்டோட 21வது மீட்டிங் உத்தரகாண்டில் நடந்திருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்து 7th செஷன் ஆன் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் அசம்பிளி. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் அசம்பிளி ஐநா சபையினுடைய சுற்றுச்சூழல் கூட்டத்தின் 7வது கூட்டம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா நைரோபி, கென்யா, ஓகேவா. 7th யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அசம்பிளி நைரோபி, கென்யாவில் நடந்திருக்கு. அதனுடைய தீம் என்னன்னா அட்வான்சிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் அ ரெசிலென்ட் பிளானட். அட்வான்சிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் அ ரெசிலென்ட் பிளானட், ஓகேவா. இதுல முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த 7th செஷனோட சேர்மன் யாரு அப்படின்னா அப்துல்லா பின் அலி. அப்துல்லா பின் அலி. இதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்கு, அல் அம்ரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்துல்லா பின் அலி. இவர் யாரு அப்படின்னா ஓமன் நாட்டை சேர்ந்த என்விரான்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும்ல. இப்போ இந்தியாவில் ஒரு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி ஓமன்ல ஒரு என்விரான்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஓமன் என்விரான்மெண்ட் அத்தாரிட்டியினுடைய ஹெட் அவர் தான்
இந்த 7வது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியோட சேர்மன் அல்லது பிரசிடென்ட், நீங்க எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ அவர் தான் பிரசிடென்ட்டா இந்த கூட்டத்துக்கு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதனுடைய தீம் என்ன? அட்வான்சிங் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் அ ரெசிலென்ட் பிளானட். இதுல முக்கியமான ஹைலைட் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி சுப்ரியா சாஹூ. ஸோ சீசன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க ஒரு அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்டு என்னன்னா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் 2025 சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டை தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு சார்பா சுப்ரியா சாஹூ அப்படிங்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரியா சாஹூ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் 2025ஓட சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் அசம்பிளியோட 8th மீட்டிங் எங்க நடக்க போகுது, 8th செஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா, அகைன் நைரோபியில தான் நடக்க போகுது. ஏன்னா அதுதான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ நைரோபியில தான் நடக்க போகுது. அதனுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மேத்யூ சமூடா. ஜமைக்காவை சேர்ந்த மேத்யூ சமூடா அப்படிங்கிறவங்க தான் அதனுடைய பிரசிடென்ட். ஓகேவா? தென் அடுத்து தீபாவளி. யுனைடெட் நேஷன்ஸோட முக்கியமான நிகழ்வுகளோட லிஸ்ட்ல தீபாவளியை சேர்த்திருக்காங்க. ஓகேவா? தீபாவளியை சேர்த்திருக்காங்க. தீபாவளி இன்ஸ்கிரைப்ட் ஆன் யுனெஸ்கோ லிஸ்ட். ஓகேவா? 20th செஷன் ஆஃப் யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி ஃபார் ஐசிஹெச். ரைட்? இந்த மீட்டிங்ல யுனெஸ்கோவோட இன்டர் கவர்மெண்டல் கமிட்டியில தீபாவளியை புதுசாக சேர்த்திருக்காங்க. ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில நடந்தது. ஓகேவா? ஸோ இப்போதான் முதல் முறையா இந்தியா இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகே, யுனெஸ்கோவோட இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங்கை இந்தியா முதல் முறையா ஹோஸ்ட் பண்றாங்க. நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தீபாவளி யுனெஸ்கோவோட ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் ஐசிஹெச் ஆஃப் ஹியூமனிட்டி. யுனெஸ்கோவோட லிஸ்ட்ல தீபாவளி சேர்க்கப்பட்டிருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யுனெஸ்கோவோட லிஸ்ட்ல சேர்க்கப்பட்ட இந்தியன் ஃபெஸ்டிவல், ரீசெண்ட் இந்தியன் ஃபெஸ்டிவல் எது அப்படின்னா தீபாவளி தான். ஓகேவா? ரைட். அடுத்து 8th செஷன் ஆஃப் ஐஎஸ்ஏ அசம்பிளி. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவால் துவக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு உலகளாவிய திட்டம் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அந்த சோலார் அலையன்ஸோட 8th செஷன் 8வது கூட்டம் எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. யாருடைய தலைமையில் நடந்திருக்கு? பிரகலத் ஜோஷி. இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜிஸோட மினிஸ்டர். ஓகேவா? ரைட். பிரகலத் ஜோஷி தலைமையில் நடந்திருக்கு. இதனுடைய துணை தலைவராக இருந்தவர் பேர் என்ன அப்படின்னா பெனாய்ட் ஃபெராக்கோ. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெனாய்ட் ஃபெராக்கோ அப்படிங்கிறவர் தான் துணை தலைவராக இருந்திருக்காரு. இந்த கூட்டத்தை துவக்கி வச்சது இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இந்த கூட்டத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட். ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய தீம். இதனுடைய நோக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே நடந்தது, யார் தலைமையில் நடந்தது, யார் அதுக்கான கோ சேர்பர்சன் யாரு, யார் துவக்கி வச்சா, அதுக்கான தீம் என்ன, எல்லாமே இம்பார்ட்டன்ட். எது வேணா கேள்வியா வரலாம். ரைட்டா? ரைட். அடுத்து சமன் வி 2025. சமன் வி 2025 இது என்ன அப்படின்னா டிஆர்டிஓவால கண்டக்ட் பண்ணப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்கான ஒரு மீட்டிங் மாதிரி. ஓகே, ரைட். இப்போ வேற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் மீட் பண்ணி கவர்மெண்டோட அக்ரிமெண்ட்ஸோ அல்லது ஒரு ஒர்க்குக்கு கொலாபரேட் ஆகிறதுக்கான ஒரு மீட்டிங் தான் இந்த சமன் வி. இது யாரு கண்டக்ட் பண்றா? டிஆர்டிஓ. எங்க நடக்குது அப்படின்னா பெங்களூரு கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஓகேவா? பெங்களூரு கர்நாடகாவில் நடந்திருக்கு. இது சம்பந்தமா பிஐபியில் ஒரு பெரிய டேட்டாவே இருந்தது. ஸோ இந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன். இது தயவு செய்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணா தேவையில்லாமல் டைம் ஆகும். இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது எல்லாம் எந்தெந்த லேப் அல்லது எந்தெந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது அவங்க என்னென்ன டெக்னாலஜி ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவு அதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நான் எங்கேயும் சின்ன ஜிஸ்ட் கொடுத்துருக்கேன். இது கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் எடுத்துருக்கிற டேட்டா டைரக்ட்லி ஃப்ரம் பிஐபி தான். ஸோ அதனால நீங்கள் அதை மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவு படிங்க. சரியா? ரைட். அடுத்து 42nd ஐசிஏஓ அசம்பிளி. இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா, அதாவது விமானங்களுக்கான ஒரு உலகளாவிய அமைப்பு அல்லது விமான போக்குவரத்துக்கான உலகளாவிய அமைப்புன்னு இதை வச்சுக்கலாம். இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இதனுடைய 42வது கூட்டம் மான்ட்ரியல் கனடாவில் நடந்திருக்கு. மான்ட்ரியல் கனடாவில் நடந்திருக்கு. இதுல இந்தியா சார்பா ரமேஷ்குமார் அப்படிங்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து அமைச்சகத்தினுடைய செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட செக்ரட்டரி மான்ட்ரியல் கனடாவில் நடந்திருக்கு. இதுல ஐசிஏஓக்கு எலெக்ஷன் நடத்துவாங்க. அதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 டிஃபரெண்ட் பார்ட்ஸா உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை பிரிச்சிருக்காங்க. அதுல இந்தியா அப்படிங்கிறது பார்ட் 2ல இருக்கு.
ஓகேவா? ஸோ இது வந்து விமான போக்குவரத்தை வச்சு அதிக விமான பயணிகளை வச்சு இதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணது தான் இது. இதில் பார்ட் 1ல இந்தியா இல்லை, பார்ட் 2ல இருக்கு இந்தியா. ஓகேவா? பார்ட் 2ல இந்தியா இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட 42வது கூட்டம் கனடா மான்ட்ரியல்ல நடந்திருக்கு. இந்தியா சார்பில் ரமேஷ்குமார் பங்கெடுத்திருக்காரு. ஓகேவா? தென் அடுத்து இந்தியா வாட்டர் அண்ட் ரிவர்ஸ் ஃபோரம் 2025. இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு ஈவெண்ட். ஓகேவா? நீர் பாதுகாப்பாகவும் ஆறுகள் பாதுகாப்புக்காகவும் நடத்தப்பட்டது. இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், யார் யாரை சேர்ந்து நடத்துறா அப்படின்னா சிஎஸ்ஆர் பாக்ஸ் அப்படிங்கிற அமைப்பும் கோதாவரி இனிஷியேட்டிவ் டிஜிஐ அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நீர் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கூட்டமா இதை பார்க்குறோம். இது முதல் தடவையா இப்பதான் நடக்குது. இது வந்து இன்னார்கல் எடிஷன். ஓகே, இது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தினது தான், கவர்மெண்டோட பார்ட்டிசிபேஷன் இதுல இல்லை. இருந்தாலும் இது கவர்மெண்ட்டுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? ரைட். அடுத்து 78 WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரீஜனல் கமிட்டி ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியா, தென்கிழக்கு ஆசியாவுக்கான உலக சுகாதார அமைப்பினுடைய ஒரு கூட்டம், 78வது கூட்டம், தென்கிழக்கு ஆசியாவுக்கான ஒரு கூட்டம். இது எங்க நடந்திருக்கு? ரைட், இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கால நடந்திருக்கு. ஓகேவா? எங்க நடந்திருக்கு? ஸ்ரீலங்கால நடந்திருக்கு, கொழும்பு. ரைட்டா? இந்த வருஷத்துக்கான சேர்மன்ஷிப்பும் ஸ்ரீலங்கா தான், ஸ்ரீலங்காவினுடைய தலைமையில நடந்தது தான். இதை யார் துவக்கி வச்சிருக்கா அப்படின்னா ஜெகத் விக்ரமரத்னே அப்படிங்கிறவர் துவக்கி வச்சிருக்காரு. ஓகேவா? ஜெகத் விக்ரமரத்னே துவக்கி வச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா ஸ்ரீலங்கா அசம்பிளியோட ஸ்பீக்கர், சபாநாயகர், ஸ்ரீலங்கா அசம்பிளியோட ஸ்பீக்கர். ரைட். இந்தியா சார்பாக யார் பார்ட்டிசிபேட் பண்றா அப்படின்னா அனுப்பிரியா சிங் பட்டேல். இவங்க யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகத்தினுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் இந்த அனுப்பிரியா சிங் பட்டேல். இவங்க தான் இந்தியா சார்பா இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்காங்க. ஓகேவா? WHO ரீஜனல் கமிட்டி ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியா மீட்டிங் எங்க நடந்தது? கொழும்பு, ஸ்ரீலங்கால நடந்தது. கரண்ட் சேர்மன் யாரு? ஸ்ரீலங்கா. இதை துவக்கி வச்சவர் யாரு? ஜெகத் விக்ரமரத்னே. இதுல இந்தியா சார்பா யாரு பார்ட்டிசிபேட் பண்றா? அனுப்பிரியா சிங் பட்டேல். ஓகேவா? ரைட். அடுத்து 44வது SCO ராட்ஸ் கவுன்சில் மீட்டிங். ராட்ஸ் அப்படின்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர் கவுன்சில். ஓகேவா? SCO உங்களுக்கு தெரியும், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த SCO. அதனுடைய ஆன்டி டெரரிஸ்ட், ஓகே, தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு அமைப்பினுடைய கூட்டம், 44வது கூட்டம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா கிர்கிஸ்தான்ல நடந்திருக்கு. ஓகேவா? கரண்ட் சேர்மேனும் கிர்கிஸ்தான் தான். ரைட்டா? மோஸ்ட்லி எங்க நடக்குதோ அவங்க தான் சேர்மேனா இருப்பாங்க, அந்த நாடு தான் சேர்மன் நாடா இருக்கும். ஸோ கிர்கிஸ்தான்ல நடந்ததுனால சேர்மன் கிர்கிஸ்தான் தான். இந்தியா சார்பா TV ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகேவா? துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். உங்க எல்லாருக்கும் தெரியும் அஜித் தோவல், அவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கார். ஓகே, ஸோ இது 44வது SCO ராட்ஸ் கவுன்சில் மீட்டிங் கிர்கிஸ்தான்ல நடந்திருக்கு. அடுத்து 22nd SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அதே ஷாங்காய் கோஆபரேஷன் கவுன்சில் ஆர்கனைசேஷனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர்களோட மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா குவிங்டோ, சைனா. எங்க நடந்திருக்கு? குவிங்டோ, சைனால நடந்திருக்கு. ஜூன் மாசம் நடந்தது. ஓகேவா? இதனுடைய தீம் என்ன அப்படின்னா அகைன் நான் முன்னாடி சொன்னதுதான், சைனால நடந்ததுனால சேர்மேன் சைனா தான். மோஸ்ட்லி எங்க நடக்குதோ அவங்க தான் சேர்மேனா இருப்பாங்க. ஸோ கரண்ட் இயர்க்கான தீம் என்ன அப்படின்னா அப்ஹோல்டிங் தி ஷாங்காய் ஸ்பிரிட், SCO ஆன் தி மூவ். அப்ஹோல்டிங் தி ஷாங்காய் ஸ்பிரிட், SCO ஆன் தி மூவ் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான தீம். இந்த மீட்டிங் யாரு சேர்மனா இருந்திருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இதை சேர்மன் பண்ணி நடத்தியிருக்காரு. இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கிறதுனால இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஆனால் ஃபைனல் அக்ரிமெண்ட்ல இந்தியா சைன் பண்ணலை. ஏன் அப்படின்னா பகல்காம் அட்டாக்க காரணம் காட்டி இந்தியா சைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா SCOவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் 2026 எங்க நடக்க போகுதுன்னா கிர்கிஸ்தான்ல நடக்க போகுது. ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் SCOவோட ராட்ஸ் கவுன்சில் மீட்டிங் கிர்கிஸ்தான்ல நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்கும் கிர்கிஸ்தான்ல தான் நடக்க போகுது. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து 47th யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிட்டியோடைய மீட்டிங். ஓகே, 47 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியினுடைய மீட்டிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா? யார் சேர்மனா இருந்திருக்கா? நிக்கோலை நெனாவ் அப்படிங்கிறவர் வந்து சேர்மனா இருந்திருக்காரு. ரைட். இதுல 26 நியூ சிட்டிஸை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 26 நியூ சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 21 வந்து கல்ச்சுரல், கலாச்சாரம் சார்ந்தது, 4 இயற்கையானது, 1 வந்து மிக்ஸ்டு. ஓகேவா? இந்த 26 இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம்
மொத்தமாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறது 1248 சைட்ஸாக மாறி இருக்கு அக்ராஸ் 170 கண்ட்ரியில். 170 நாடுகளில் 1248 சைட்ஸை சேர்த்துருக்காங்க. இதில் இந்தியா சார்பாக இணைக்கப்பட்டது எல்லாமே மராத்தியர்களோட மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் தான். மராத்தியர்களோட கோட்டைகள், அவங்களுடைய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதை தான் சேர்த்துருக்காங்க. அதில் 11 சைட்ஸ் வந்து மகாராஷ்டிரா இருக்குது. மொத்தமாக இணைக்கப்பட்டது வந்து 12 சைட்டு. அதில் 11 மகாராஷ்டிராவில் இருக்குது, ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. அதுதான் செஞ்சி. தமிழ்நாட்டில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த செஞ்சி கோட்டை அப்படிங்கிறது மராத்தியர்களோடது. அது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. மீதி 11 மகாராஷ்டிராவில் இருக்குது. சல்கேர், சிவ்னேரி, லோகத், ராய்காட், ராஜ்காட், பிரதாப்காட், பன்ஹலா, விஜய்துர்க், கந்தேரி, சுவர்ணாதுர்க், சிந்துதுர்க், இது எல்லாமே மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய மராத்தியர்கள் தொடர்பான முக்கியமான கோட்டைகளும் முக்கியமான இடங்களும் ஆகும். ஓகேவா? இந்த 12 தான் இப்போ இந்தியா சார்பில் சேர்த்திருக்காங்க. சரியா? ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நேஷனல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். நேஷனல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா கவுகாத்தி, அசாம்ல நடந்திருக்கு. ஓகே, அசாமோட கேபிட்டலான கவுகாத்தில நடந்திருக்கு நேஷனல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். இதனுடைய தீம் என்ன? இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வேவிங் growth, ஹெரிட்டேஜ் அண்ட் இன்னோவேஷன். இந்தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் வேவிங் growth, ஹெரிட்டேஜ் அண்ட் இன்னோவேஷன். இதுதான் கரண்ட் இயருக்கான தீம். இந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா $350 பில்லியன் டெக்ஸ்டைல் எக்கனாமி கொண்டு வரணும். அதாவது டெக்ஸ்டைல் மூலமா உருவாகக்கூடிய பொருளாதாரமானது $350 இருக்கணும் அப்படிங்கிறது கரண்ட் இயருக்கான டார்கெட்டா வச்சிருக்காங்க. அதாவது டார்கெட்டா கரண்ட் இயர் மீட்டிங்ல வச்சிருக்காங்க. அச்சீவ்டு பை 2030. 2030க்குள்ள இந்த $350 பில்லியன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி டார்கெட் வச்சு இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இதுல முக்கியமான 100 ஹை பொட்டன்சியல் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸை உருவாக்கணும். அதே மாதிரி நல்லா உருவாகக்கூடிய அல்லது வளர்வதற்கு தகுதியுடையக்கூடிய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் தீம்ஸை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டெக்ஸ்டைல் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மீட்டிங் ஞாபகத்துக்கு வரணும். இந்த மீட்டிங்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்கையான $350 பில்லியன் அப்படிங்கிறது 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். இது எங்கே நடந்தது? அசாமில் நடந்தது. தீம் என்ன? ஓகேவா? ரைட். அடுத்து 9th இண்டஸ் ஃபுட் 2026. ரைட். இண்டஸ் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போ. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கிரேட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. ஓகே, கிரேட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. இது யார் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா சிராக் பாஸ்வான். ரைட், சிராக் பாஸ்வான். இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? உணவு பதப்படுத்துதல் துறையினுடைய அமைச்சர் சிராக் பாஸ்வான் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ரைட். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த பாரதி ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த இண்டஸ் ஃபுட்ல தான் இந்த பாரதி ஸ்டார்ட் அப் சேலஞ்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 56th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, IFFI, இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. இதுல சில முக்கியமான அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எப்பயுமே கோவாவில் தான் நடக்கும். ஸோ எவ்ரி இயர் அது கோவாவில் தான் நடக்கும். ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய சியாம பிரசாத் முகர்ஜி ஸ்டேடியமில் நடந்திருக்கு. கரண்ட் இயருக்கான தீம் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் சில முக்கியமான விருதுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், அதுக்கான விருது என்ன? கோல்டன் பீகாக் அவார்டு. ரைட். இதுதான் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது. கோல்டன் பீகாக் அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஆஸ்லே மெய்ஃபர் அப்படிங்கிற டேரக்டர் வாங்கியிருக்காரு. ஆஸ்லே மெய்ஃபர்ன்ற டேரக்டர் வாங்கியிருக்காரு ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆன் ஸ்கின் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஒர்க்குக்காக அவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கின் ஆஃப் யூத் அப்படிங்கிறது வியட்நாமை சேர்ந்த ஒரு படம். ஓகேவா? வியட்நாமிஸ் மூவி. ரைட், வியட்நாமிஸ் மூவி தான் இந்த ஸ்கின் ஆஃப் யூத். ஸோ அதுக்கு தான் சிறந்த விருது வழங்கப்பட்டிருக்கு, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அதாவது கோல்டன் பீகாக் அவார்டு வாங்கினவர் பேரு ஆஸ்லே மெய்ஃபர். பெஸ்ட் டைரக்டர் சில்வர் பீகாக் அவார்டு சந்தோஷ் தவக்கர் அப்படிங்கிறவர் கொடுக்கப்பட்டிருக்கு. கோந்துலால் அப்படிங்கிற மராத்தி படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெஸ்ட் மேல் ஆக்டர் உபேய்மர் ரியாஸ், அதாவது ஸ்பானிஷ் மூவி எ போயட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது லீட் ஆக்டர் அவார்டு சில்வர் பீகாக். அதே மாதிரி பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் ஜாரா சோஃபிஜா ஓஸ்டான்
லிட்டில் ட்ரபிள் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஸ்லோவேனியன் மூவிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 விருது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீதி கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற டேட்டாவை கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. எது வேணால் கேள்வியாக வரலாம். ஏன்னா நான் ஒன்னொன்னே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டைம் ஆயிரும். நீங்கள் முக்கியமான விருதுகளை நான் சொல்லிட்டேன். அடுத்து இருக்கிறது எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வியாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், எர்த் சம்மிட் 2025. ரைட், எர்த் சம்மிட் 2025 யார் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா அமித்ஷா இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அமித்ஷா யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் அமித்ஷா எர்த் சம்மிட்டை லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர்ல நடந்திருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர்ல நடந்திருக்கு. ஓகேவா? இது 2025 நடந்தது. 2026 அதாவது 3வது கூட்டம் எங்க நடக்க போகுது? இது 2வது கூட்டம், செகண்ட் எடிஷன். 3வது கூட்டம் எங்க நடக்க போகுதுன்னா டெல்லியில் நடக்க போகுது. ஓகேவா? 2026 எங்க நடக்க போகுதுன்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நடந்தது குஜராத், நடக்க போறது டெல்லி. ஓகேவா? அடுத்து 11th இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல், இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல், அறிவியலுக்கான மிக உயர்ந்த உச்சபட்ச மாநாடு தான் இந்த இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். இது 2015 இருந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, 2015 இருந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது 11th ஈவெண்ட். இது யார் ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேவா? இது எங்க நடந்திருக்கு? ஹரியானால நடந்திருக்கு. ஓகேவா? எங்க நடந்திருக்கு? ஹரியானா நடந்திருக்கு. யார் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா ஜிதேந்திர சிங். இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட மினிஸ்டர். ஓகேவா? ஜிதேந்திர சிங். ஓகேவா? அடுத்து இதனுடைய தீம் என்ன அப்படின்னா விக்யான் சே சம்ருதி ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத். விக்யான் சே சம்ருதி ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத், டெவலப்மெண்ட் த்ரூ சயின்ஸ். விக்யான் சே சம்ருதி அப்படின்னா அறிவியல் மூலமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த விக்யான் சே சம்ருதி. இதுதான் தீம். ஓகேவா? ஸோ இது இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவலோட தீம். எங்க நடந்தது, யார் ஆர்கனைஸ் பண்றான்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த IISF அப்படிங்கிறது 5 பிராட் தீம்ஸ்ல நடந்திருக்கு. 5 முக்கியமான தீம்ஸ்ல நடந்திருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் எக்காலஜி ஆஃப் நார்த் வெஸ்ட் இந்தியா அண்ட் தி ஹிமாலயன் ரீஜன். நார்த் வெஸ்ட் இந்தியா அண்ட் ஹிமாலயன் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று. அடுத்து சயின்ஸ் ஃபார் சொசைட்டி அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது அடுத்த தீம். அடுத்து ஆத்ம நிர்பர் பாரத் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3வது தீம். பயோடெக்னாலஜி அண்ட் பயோ எக்கனாமி அப்படிங்கிறது 4வது தீம். இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் வித் மாடர்ன் சயின்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ் வித் மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது 5வது தீம். இந்த 5 தீம்ல தான் கரண்ட் இயருக்கான இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவலை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது போக நான் முன்னாடியே இந்த சமுத்திராயன் மிஷன்லாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பற்றின தகவல்களும் பரிமாறப்பட்டிருக்கு. இந்த மத்சயா 600 அதோட லிங்க் ஆனது சமுத்திரயான் மிஷன். சமுத்திரயான் மிஷன் அப்படிங்கிறது டீப் ஓஷன் மிஷன். அதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக முன்னாடி வீடியோக்கள்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பற்றி இந்த சயின்ஸ் ஃபெஸ்டிவலில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவலை பற்றின ஒரு ப்ராட் வியூ. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து குளோபல் எனர்ஜி லீடர் சமிட், GELS. குளோபல் எனர்ஜி லீடர்ஸ் சமிட். இதுதான் முதல் முறை இப்பதான் நடக்குது. இன்னாகுரல் எடிஷன். இந்த இன்னாகுரல் எடிஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒடிசால நடந்திருக்கு. குளோபல் எனர்ஜி லீடர் சமிட் ஒடிசால நடந்திருக்கு. தீம் என்ன அப்படின்னா பவரிங் இந்தியா, சஃபிஷியன்சி, பேலன்ஸ், இனோவேஷன். தீம் என்ன? பவரிங் இந்தியா, சஃபிஷியன்சி, பேலன்ஸ், இனோவேஷன். இதுல முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது இன்னாகுரல் எடிஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டர். ஓகேவா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் சமிட் ஆன் எனர்ஜி சஃபிஷியன்சி. எனர்ஜி சஃபிஷியன்சிக்கான முதல் ஒரு தனி மாநாடு. இதுல தான் ஒடிசால நடந்ததுனால பூரி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. சரியா? ரைட். அடுத்து 11th UNAOC குளோபல் ஃபோரம், யுனைடெட் நேஷன்ஸோட அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் குளோபல் ஃபோரம். அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் குளோபல் ஃபோரம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ரியாத், சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. ரியாத், சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா UNAOC 2 decades of dialogue for humanity. 2 decades of dialogue for humanity. இந்தியா 2 முக்கியமான மெசேஜஸை அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஒன்று வசுதைவ குடும்பகம். வசுதைவ குடும்பகம் அப்படின்னா தி வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி, அனைவருமே நம்ம குடும்பம் அப்படிங்கிறத வச்சு வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற தீமையும், சர்வ தர்மா சம்பவ், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலீஜன்ஸ், சர்வ தர்மா சம்பவ் அப்படிங்கிறதையும் இந்தியா தன்னுடைய மெசேஜா UNAOCக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா கொடுத்த 2 மெசேஜை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, முக்கியமானது.
அடுத்து செகண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் சம்மிட். இதுக்கு முன்னாடி தான் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கான சமிட் பார்த்தோம். சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கான சமிட் பார்த்தோமா? எங்க நடந்தது? ஸ்ரீலங்காவில் நடந்ததா? இது வந்து குளோபல் சமிட் எங்க நடந்திருக்கு? நியூ டெல்லியில் நடந்தது. இப்போ இந்த குளோபல் சமிட் ஆன் எதுல? ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல. இப்போ நம்ம ஊர்ல ஆயுர்வேதா சித்தாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கான குளோபல் சமிட், செகண்ட் குளோபல் சமிட் எங்க நடந்திருக்கு? நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா, ரீஸ்டோரிங் பேலன்ஸ், தி சயின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ரீஸ்டோரிங் பேலன்ஸ், தி சயின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிறது தான் இந்த இயருக்கான தீம். இதுல முக்கியமான அவுட்கம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயுஷ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதுக்கான சேர், அதாவது இதுக்கான ஒரு சேர் கியூபாவோட மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவத்தை வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான படியாக இது பார்க்கப்படுது. இந்தியா, கியூபா இந்த எம்ஓயூவை சைன் பண்ணியிருக்காங்க. ரிகார்டிங் இந்த குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் தான் இது சைன் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி போஸ்டல் ஸ்டாம்ப் ஆன் அஸ்வகந்தா வாஸ் ரிலீஸ்ட். அஸ்வகந்தா அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு பாரம்பரிய மெடிசின். இந்த அஸ்வகந்தாவுக்கு ஒரு போஸ்டல் ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? ரைட். அடுத்த நியூஸ், இந்தியா மெரிடைம் வீக் 2025. ஸோ இந்தியா கடல் வாரம் 2025 எப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்டோபர் 27 31 வரைக்கும் 2025 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா? இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதை துவக்கி வச்ச ஒரு பேர் என்ன அப்படின்னா அமித்ஷா. இது எங்கே நடந்திருக்குன்னா மும்பையில் நடந்திருக்கு. மெரிடைம் வீக் மும்பை, அமித்ஷா. டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரண்ட் இயருக்கான தீம் என்னன்னா, யுனைட்டிங் ஓஷன்ஸ் ஒன் மெரிடைம் விஷன். யுனைட்டிங் ஓஷன்ஸ் ஒன் மெரிடைம் விஷன். ஓகேவா? இது எல்லாம் அதில் நடந்த கீ ஈவெண்ட்ஸ். வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் அவ்வளோலாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. ரைட்டா? இந்த ஒரே ஒரு டேட்டாவை தவிர கிரீன் மெரிடைம் டே October 28. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிரீன் மெரிடைம் டே October 28. ஓகேவா? அது போக கிட்டத்தட்ட ஒரு 600 MOUs வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதிகமாக MOU சைன் பண்ணது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாவு சிதம்பரம் போர்ட்டு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஓ சிதம்பரம் போர்ட் அத்தாரிட்டி தான் சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 MOU சைன் பண்ணியிருக்காங்க. 1.2 lakh crore to 7 lakh crore சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு பேசிக் டேட்டா தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியா மெரிடைம் வீக். அடுத்து 18th அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ். அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா குருகிராம், ஹரியானால நடந்திருக்கு. ஓகேவா? துவக்கி வச்ச ஒரு பேர் என்ன? மனோகர்லால் கட்டார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ரைட்டா? மனோகர்லால் கட்டார் தான் இதை துவக்கி வச்சிருக்காரு. அர்பன் மொபிலிட்டி இந்தியா கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஹரியானால நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்னன்னா அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபிலிட்டி நெக்ஸஸ். அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் மொபிலிட்டி நெக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான தீம். ரைட். அடுத்து நேஷனல் அர்பன் கான்க்ளேவ். ரெண்டுமே பக்கத்தில் நடந்தது தான். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ஒரே மினிஸ்டர் கீழே வர்றது தான். மனோகர்லால் கட்டார் தான் இதையும் துவக்கி வச்சிருக்காரு. நடந்த இடம் நியூ டெல்லி. ஓகேவா? நடந்த இடம் நியூ டெல்லி. ரைட். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அது ரெண்டையும். அடுத்து தேர்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிரீன் ஹைட்ரஜன். பசுமை ஹைட்ரஜனுக்கான 3வது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா? மிக முக்கியமான பாலிசி மேக்கர், சயின்டிஸ்ட் எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதில் இந்தியா முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்தியா இஸ் ஆன் ட்ராக் டு கமாண்ட் 10% ஆஃப் குளோபல் கிரீன் ஹைட்ரஜன் டிமாண்டட் பை 2030. 2030க்குள்ள உலக அளவில் தேவைப்படக்கூடிய 10% கிரீன் ஹைட்ரஜனை இந்தியா உற்பத்தி பண்ணணும். இந்தியா உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும்ன்றதை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு டெசிஷனும் இந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நான் இப்போ தான் COP 21 பற்றி பேசியிருந்தேன். இப்போ COP 30க்கு வந்துட்டோம். COP 30 எங்கே நடந்திருக்கு? பெலம், பிரேசிலில் நடந்திருக்கு. 30th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் டு யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷனல் கிளைமேட் சேஞ்ச். ரைட். பருவநிலை மாற்றத்திற்கான ஐநாவின் முக்கிய அமைப்பினுடைய இந்த மாநாடு தான் இந்த COP 30. COP 30 பிரேசிலில் நடந்திருக்கு. COP 30யோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆண்ட்ரே அரன்ஹா கோரியா. ரைட். நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுங்க, லகோன் கூட ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் தான். ஓகேவா? முதல் முறையாக அமேசான் ரீஜியனில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு.
அமேசான் ரீஜனில் நடந்திருக்கு. இதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னா பெலம் பேக்கேஜ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பெலம் பேக்கேஜ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. கோப் 30 பிரேசிலில் நடந்திருக்கு. கோப் 31 துருக்கியில் நடக்க போகுது. கோப் 31 எதில் நடக்க போகுது? துருக்கியில் நடக்க போகுது. 2 பேர் இந்தியா சார்பில் பங்கெடுத்திருக்காங்க. ஒருத்தர் தினேஷ் பாட்டியா, இவர் அம்பாசிடர் டு பிரேசில், ரெப்ரசன்டர் பிஎம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இவர் வந்து பங்கெடுத்திருக்காரு தினேஷ் பாட்டியா. அதே மாதிரி பூபேந்திர யாதவ் இந்தியாவினுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஓகேவா, சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய மினிஸ்டர் தான் பூபேந்திர யாதவ். அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, தினேஷ் பாட்டியாவும் பூபேந்திர யாதவும். G20 லீடர் சமிட் ஜோகனஸ்பர்க், 20வது G20 நாடுகளோட லீடர் சமிட் ஜோகனஸ்பர்க்ல நடந்திருக்கு. ஸோ ஹோஸ்ட் கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா, ஜோகனஸ்பர்க். இது நவம்பர் 2022-23 நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் G20 சம்மிட் எவர் ஹோஸ்டட் இன் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். ஆப்பிரிக்க பகுதியில் நடந்த முதல் G20 சம்மிட். இதுக்கான தீம் என்ன அப்படின்னா சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி. ஓகே, இந்தியா சார்பா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதில் கலந்துக்கிட்டார். ஓகே, G20 நாடுகளுடைய இந்த சம்மிட்ல இந்தியா சார்பா நரேந்திர மோடி கலந்துக்கிட்டாரு. அடுத்த வருடம், அதாவது 2026 யூஎஸ்ஏல நடக்க போகுது. 2025 ஜோகனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. அடுத்த ஆண்டு அல்லது இந்த வருடத்தில் 2026 யூஎஸ்ஏல நடக்க போகுது. யூஎஸ்ஏல புளோரிடாலையும் டோரலையும் நடக்க போகுது. ஓகேவா, அடுத்து வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025, ரைட்? வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025 இனாகிரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி. யார் துவக்கி வச்சிருக்கா அப்படின்னா மோடி துவக்கி வச்சிருக்காரு. நியூ டெல்லியில் இது நடந்திருக்கு. ஓகே, நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா பொசிஷன் டு இந்தியா அண்ட் ஃபுட் ஹப் ஆஃப் தி வேர்ல்டு. உலகத்துக்கான ஒரு ஃபுட் ஹப்பா இந்தியாவை மாற்றணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்காங்க, வேர்ல்டு ஃபுட் இந்தியா. அடுத்தது சமுத்ரா சே சமிருதி. சமுத்ரா சே சமிருதி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்தியன் மெரிடைம் வீக்கை பற்றி பேசிட்டேன். அதில் இருக்கிற டேட்டா தான் இதுவும். இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். 9th இந்தியா மொபைல் காங்கிரஸ், IMC, 9th இந்தியா மொபைல் காங்கிரஸ். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அகைன் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்னன்னா யுனோவேட் டு டிரான்ஸ்ஃபார்ம். யுனோவேட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இதுக்கான தீம். ஆர்கனைசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் COA. ஆர்கனைசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஏசியாவினுடைய மிகப்பெரிய டெலிகாம் மீடியா அண்ட் டெக்னாலஜி ஈவெண்ட், ஆசியாவிலேயே மிகப்பெரிய டெலிகாம் ஈவெண்ட் அப்படின்னா அது இந்தியா மொபைல் காங்கிரஸ் தான். ஓகேவா, ரைட்? இதில் முக்கியமான கீ ஹைலைட்ஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசியிருக்காங்க. AI சமிட் ஒன்று நடந்திருக்கு. 6G, இப்போ நம்ம 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 6G அடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை பற்றின ஈவெண்ட்லாம் இதில் நடந்திருக்கு. ஓகேவா, ரைட்? அடுத்து IUCN-ஓட வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ். IUCN-ஓட வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் 2025 எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அபுதாபி, துபாயில் நடந்திருக்கு. ஓகே, UAE, அபுதாபி, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்திருக்கு. முதல் முறையாக UAE-ல நடக்குது. ஓகேவா, முதல் முறையாக UAE-ல நடக்குது. UAE பிரசிடென்ட்டோட சப்போர்ட்டோட இது நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன். ஓகே, பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் இந்த IUCN கரண்ட் இயருக்கான தீம். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஏஷியன் டு சேர் IUCN SSC. IUCN பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால பக்கத்தில் அதே மாதிரி ஒரு நியூஸ். SSC அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷன். IUCN-ஓட ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷனோட சேர்மனா ஒரு இந்தியன் செலக்ட் ஆயிருக்காரு. முதல் ஏசியனும் அவர் தான், விவேக் மேனன். இந்தியாவோட முக்கியமான வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் விவேக் மேனன் வந்து ஃபர்ஸ்ட் ஏசியன் டு சேர் IUCN இருக்காரு. IUCN-ஓட ஸ்பீசிஸ் சர்வைவல் கமிஷனோட சேர்மனா விவேக் மேனன் செலக்ட் ஆயிருக்காரு. இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஆசிய நாட்டை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஓகேவா, ரைட்? ஸோ இந்த எலெக்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட் நடந்ததில்ல UAE-ல, அப்போ தான் நடந்தது இது, ரைட்? அப்போ நடந்ததோட கண்டினியூவேஷன் தான் இந்த ஈவெண்ட். விவேக் மேனன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 47th ASEAN சமிட். ASEAN உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆசிய நாடுகளை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இது ஆல்ரெடி இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். 47th ASEAN சமிட் எங்கே நடந்திருக்கு? மலேசியாவில் நடந்திருக்கு, குலாலம்பூரில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகேவா, இன்க்ளூசிவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது தான் 47th ASEAN சமிட்டோட தீம், ரைட்? இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விர்ச்சுவலி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. டைரக்டாக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து ஜெய்சங்கர். இவர் தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா,
விர்ச்சுவலி மோடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்து 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சமிட். குளோபல் சஸ்டைனபிலிட்டி சமிட் இது நியூ டெல்லியில் நடந்தது. இது ஒரு என்ன ஈவெண்ட் அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதான் நடத்தியிருக்காங்க. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொத்தமாக ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGsன்னு ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அதை நிறைவேற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சம்மிட்டு. அது கரண்ட் இயர் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அதனுடைய தீம் என்ன அப்படின்னா ரீஇமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி ரெசிலென்ட் ரீஜெனரேட்டிவ் ரெஸ்பான்சிபிள். ரீஇமேஜினிங் சஸ்டைனபிலிட்டி ரெசிலென்ட் ரீஜெனரேட்டிவ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான தீம். உங்கள் யாருக்காவது இந்த SDG 17 தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன், எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க. ரைட். அடுத்து 4th செமிகான் 2025. ஓகே, செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் 4th செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அகைன் நியூ டெல்லி தான். ஸோ இதில் தீம் என்ன அப்படின்னா கரண்ட் இயருக்கான தீம் என்ன அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு பில்டிங் தி நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். பில்டிங் தி நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான தீம். இதை துவக்கி வச்சவர் வந்து நரேந்திர மோடி. உங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இந்தியா க்ரோ ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இந்த செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் செமிகான். ரைட், நியூ டெல்லியில் நடந்திருக்கு. பில்டிங் தி நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான தீம். அடுத்து கியான் பாரதம். இதை பற்றி நம்ம நிறைய முன்னாடி பேசியிருக்கோம். கியான் பாரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எவர் கான்ஃபரன்ஸ் ஆன் மனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். ஃபர்ஸ்ட் எவர் கான்ஃபரன்ஸ் ஆன் மனுஸ்கிரிப்ட், அதாவது நம்ம மனு அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கால அது எப்படி சொல்கிறது நீதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கியான் பாரதம். இந்த கியான் பாரதத்தோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்கன்னா நியூ டெல்லியில் நடத்திருக்காங்க. ஓகே, அதனுடைய தீம் என்னன்னா ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். நம்ம எல்லாரும் மனுஸ்கிரிப்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க மனுஸ்கிரிப்டை வச்சு தான் இந்தியாவோட நாலேஜையே டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ரைட், அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. கியான் பாரதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிற இந்த ஃபேக்ட் எல்லாமே டேரெக்டாக PIBலேருந்து எடுத்தது. ஓகேவா? ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுருக்காங்க, கேட்கறதுக்கெல்லாம் சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ். நேஷனல் அக்ரிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அகைன் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ICAR இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அதில் தான் நடந்திருக்கு. இதை துவக்கி வச்சவர் அல்லது இதை தலைமையேற்று நடத்தினவர் வந்து சிவராஜ் சிங் சவுகான். இவர் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். சிவராஜ் சிங் சவுகான் இவர் தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். கரண்ட் இயருக்கான தீம் என்னன்னா ஒன் நேஷன் ஒன் அக்ரிகல்ச்சர் ஒன் டீம். ஒன் நேஷன் ஒன் அக்ரிகல்ச்சர் ஒன் டீம் அப்படிங்கிறது தான் கரண்ட் இயருக்கான நேஷனல் அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸோட தீம். ஓகேவா? அடுத்து செகண்ட் பிம்ஸ்டெக் யங் லீடர் சமிட். பிம்ஸ்டெக் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். வங்காள விரிகுடாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக். இது வந்து இதனுடைய யங் லீடர்ஸ் சமிட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா அசாம்ல நடந்திருக்கு. அதாவது இந்தியாவில தான் நடந்திருக்கு, அசாம்ல நடந்திருக்கு. இது யார் துவக்கி வச்சிருக்கா அப்படின்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, அதாவது அசாமினுடைய கவர்னரா இருந்த லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா தான் இதை துவக்கி வச்சிருக்காரு. ஓகேவா? பிம்ஸ்டெக்ல யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நோட்டிங் இருக்கு. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து அப்படிங்கிறது தான் பிம்ஸ்டெக்ல இருக்கக்கூடிய நாடுகளினுடைய அடிப்படையான பெயர்கள். ரைட்டா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யங் லீடர் சமிட் இந்தியாவில் அசாமில் நடந்திருக்கு. துவக்கி வச்ச ஒரு பேர் என்ன அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் தொடர்பான நேஷனல் கான்ஃபரன்ஸ் 28வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கு. ஆந்திரால விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. இதனுடைய தீம் என்னன்னா விக்ஷித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். விக்ஷித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் தீம். ஓகே, 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கவர்னன்ஸோட தீம் வந்து விக்ஷித் பாரத் சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விசாகப்பட்டினம் தான் இந்த ஈவெண்ட்டுக்கான நாலேஜ் பார்ட்னராக இருக்காங்க. IIM விசாகப்பட்டினம் தான் இந்த ஈவெண்ட்டோட நாலேஜ் பார்ட்னர். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? தென் 69th IAEA ஜெனரல் கான்ஃபரன்ஸ். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய 69வது உலகளாவிய மாநாடு எங்க நடந்திருக்கு அப்படின்னா வியன்னா, ஆஸ்திரியால நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? ஆஸ்திரியால நடந்திருக்கு. ஆஸ்திரியால இருக்கக்கூடிய வியன்னால நடந்திருக்கு. கரண்ட் இயருக்கான தீம் என்னன்னா
லிவரேஜ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். லீவரேஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கரண்ட் இயரில் நடந்த IAEA ஜெனரல் கான்ஃபரன்ஸோட தீம். ரைட்டா? அடுத்து 37th யுனெஸ்கோ MAB ப்ரோக்ராம் செஷன். ரைட், 37வது யுனெஸ்கோ MAB இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் கவுன்சிலோட மீட்டிங். MAB அப்படிங்கிறது ஒரு பயோஸ்பியருக்கான ஒரு கூட்டமைப்பு. ஓகேவா? கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் இந்த நியூஸே நான் எடுத்திருக்கேன். ரைட்டா? இது எங்கே நடந்தது? 37 செஷன் எங்கே நடந்ததுன்னா ஃப்ரான்ஸில் நடந்தது. இதில் கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேசை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ல ரீசெண்டாக சேர்க்கப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேஷ் தான். ஓகேவா? ரைட். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்காக தான் இந்த நியூஸை நான் எடுத்துட்டு வந்தேன். ரைட். அடுத்து பான் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் 62nd செஷன் ஆஃப் சப்சிடரி பாடிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இதனுடைய ஒரு கிளைமேட் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பான். ரைட்டா? பான் கிளைமேட் கான்ஃபரன்ஸ். அப்போ யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா பான் ஜெர்மனி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இதில் முக்கியமான அஜெண்டாவாக அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா காமன் கோல் ஆன் அடாப்ஷன் லைக் 1.5 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ஃபார் மிட்டிகேஷன். பூமியினுடைய வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே குறைக்கணும். இப்போ தான் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுலேயும் ஒரு கோலாக அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து பிரிக்ஸ் சம்மிட். நம்ம ஏசியானு பிம்ஸ்டெக்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பிரிக்ஸும் நம்ம பார்க்குறோம். பிரிக்ஸினுடைய 17வது மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ பி ஃபார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ரைட்டா? ஸோ இந்த 5 நாடுகள் சேர்ந்தது தான் பிரிக்ஸு. இதனுடைய 17வது மாநாடு பிரேசிலில் நடந்திருக்கு. யார் தலைமையில் நடந்திருக்கு அப்படின்னா லூலா டா செல்வா. அவர் தான் இதனுடைய பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. ரியோ டி ஜெனிரோ, பிரேசில். கரண்ட் இயருக்கான தீம் என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ். ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் அ மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் அப்படிங்கிற தீம்ல நடந்திருக்கு. ஓகேவா? இதனுடைய கீ அவுட்கம் என்னன்னா வைஸ், அதாவது விமன் இன் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். வைஸ், விமன் இன் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பை பிரிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பிரிக்ஸ் எதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 33 2028 இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போதான் கோப் 30 பார்த்தோம். நான் உங்களுக்கு கோப் 21 சொல்லியிருக்கேன். கோப் 30 31 பார்த்துட்டோம். இப்போ 33 இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 2026 பிரிக்ஸ் சமிட், 18வது பிரிக்ஸ் சமிட் இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியா தான் சேர்மனாக இருக்க போகிறாங்க. அப்போ 17 பிரேசிலில் நடந்தாச்சு, 18 இந்தியாவில் நடக்க போகுது. அதே மாதிரி கோப் 33யும் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பிரிக்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து பிம்ஸ்டெக்கோட போர்ட் கான்க்ளேவ். இப்போ தான் சொன்னேன், பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த பிம்ஸ்டெக். இதனுடைய 2வது போர்ட் கான்க்ளேவ் நடந்திருக்கு. இது யார் துவக்கி வச்சிருக்கா அப்படின்னா சர்பானந்த சோனாவால் துவக்கி வச்சிருக்காரு. ரைட். இது எங்கே துவக்கப்பட்டிருக்குன்னா ஆந்திர பிரதேசில் துவக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தீம் நேவிகேட்டிங் தி ஃபியூச்சர், ப்ளூ எக்கனாமி, இனோவேஷன், சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். நேவிகேட்டிங் தி ஃபியூச்சர், ப்ளூ எக்கனாமி, இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட் கான்க்ளேவோட தீம். ரைட்டா? அடுத்து மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட். மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட் இது யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. சரியா? மெரிடைம் ஃபினான்சிங் சம்மிட் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் நடந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இதுக்கான பட்ஜெட்டாக எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு, இது எதுக்காக இந்த சம்மிட் நடத்தியிருக்காங்கன்னா மெரிடைம் அம்ரித்கல் விஷன். மெரிடைமில் அமிர்த காலம், அதாவது நல்ல வளர்ந்த காலத்தை உருவாக்கணும். MAKV 25 நம்ம ஆல்ரெடி அமிர்த காலம் பற்றி பேசியிருக்கோம். 2047க்குள்ள வளர்ந்த நாடாக இந்தியா மாறணும். அதில் மெரிடைமுக்கு முக்கியமான பங்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த மெரிடைம் ஃபினான்ஸ் சம்மிட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷிப்பிங் செக்டார், அதான் ரொம்ப முக்கியம். 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதில் இது தொடர்பாக பட்ஜெட்லையும் பணம் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? இதில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து 49% போயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரைவேட் அல்லது
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 51% இருக்கு, அவங்களோட கை இங்க ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். இப்போ போர்ட்டிங்ல ஃபினான்ஸை உருவாக்குறதுக்காக அரசாங்கம் தன்னுடைய பங்கை குறைச்சிக்கிச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரியா? ரைட். அடுத்து இந்தியா ஸ்வீடன் டீகார்பனைசேஷன் ப்ராஜெக்ட். ரீசெண்டாக இந்தியாவும் ஸ்வீடனும் டீகார்பனைசேஷன் கார்பன் எமிஷனை குறைப்பது தொடர்பான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கமிட்டிஸ், கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸ் அண்ட் சம்மிட். ஓகேவா? இனிமே பார்க்க போறது எல்லாமே MOUs. MOUலேயே நிறைய டிஃப்ரெண்ட் MOUs இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இந்த வீடியோ கட் பண்ணலாம். ரைட்டா? இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே ஆல்ரெடி நிறைய போயிடுச்சு. இதுக்கப்புறம் MOU இது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சரியா? MOU அப்புறம் வேற ஏதாவது இந்தியா அண்ட் பிரைவேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது MOUs இருந்தாலோ அல்லது ஸ்டேட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய MOUs இருந்தாலோ தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணுறோம். PDF நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.